ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, வின்பீஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிறுவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது, பகுதி நேர வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தேடுறவங்களுக்காக இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது. இல்லத்தரசிகளுக்கு வீட்டிலிருந்தே வருமானம் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. உழைப்பவர்களுக்கு சரியான ஊதியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது. நிறைய பேருடைய கனவுகள் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே மூடி புதைச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கனவுகள் உள்ளவங்களுக்கு அவங்களுடைய கனவுகளை வளர்த்தெடுக்கிறதுக்காக இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கு. நல்ல தலைவர்களை, லீடர்ஸை இந்த நிறுவனத்தில் அறிமுகப்படுத்துகிறவங்களுக்காக இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை பார்த்தீங்கன்னா ஒரு சரியான துறை. ஆனால் சில தவறான நிறுவனங்களால் சரியான நிறுவனம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வெறுத்து ஒரு பழைய வேலையோ இல்லை ஒரு தொழிலையோ பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கவங்களுக்காக மீண்டும் அவங்க கனவை அடையிறதுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சரியான ஒரு வாய்ப்பாக இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கு. வாடிக்கையாளரும் வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கு. சரியாக தொடர்ந்து திட்டமிட்டு உழைக்கிறவங்களுக்கு அவங்க கனவை நிச்சயம் நிறைவேற்றும் திட்டமாக அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. வின்பீஸ் மார்க்கெட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னா, இந்த வருடம் நாங்கள் மார்ச் 1, 2025 தான் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் தமிழ்நாடு ஸ்டேட்டில் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் நெல்லிக்குப்பம் அப்படிங்கிற இடத்துல தான் ஹோம்மேடு முறையில் எல்லா விதமான மசாலா பொருட்களையுமே தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம கம்பெனியோட எம்டி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் முகமது இம்ரான் அலி சார் அண்ட் கோ-ஃபவுண்டர் மிஸ்டர் ஜெயந்தி மேடம். நாம் ஒரு வேலையோ இல்லை வியாபாரத்தையோ எதுக்காக செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா வருமானத்துக்காக தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அந்த வருமானம் எந்த மாதிரியான இன்கமாக நமக்கு வந்துட்டுருக்கு, ஆக்டிவ் இன்கம்மா பேசிவ் இன்கம்மா? அது என்ன சார் ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம் அப்படின்னா, ஆக்டிவ் இன்கம் நடைமுறையில் இருக்கக்கூடியது. நம்ம ஒரு ஜாப்ல இருப்போம், இன்னொன்று ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ், ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருப்போம். நம்ம வேலையை பொறுத்த அளவுக்கு நம்ம அந்த வேலைக்கு போனால் நமக்கு வருமானம், போகலைன்னா வருமானம் கிடையாது. அதே மாதிரி தான் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். நாம் அந்த வியாபாரத்தை ரன் பண்ணுறதுக்கு ரன்னிங் காஸ்ட் நமக்கு தேவைப்படும். டெய்லி நம்ம அந்த கடையை ஓப்பன் பண்ணி வைக்கணும், அப்படின்னா தான் நமக்கு வருமானம் வரும். இல்லைன்னா அப்படின்னா நமக்கு வருமானம் வராது. இதுவே பேசிவ் இன்கம் அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆர் ரெஃபரல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு தடவை தான் இந்த வியாபாரத்தை பற்றியோ இந்த பொருட்களை பற்றியோ இந்த பிளானை பற்றியோ மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் காலியாகும் போது அவங்க பார்த்தீங்கன்னா வாங்க போகிறாங்க. ஸோ அப்போ ஒரு தடவை இந்த வியாபாரத்தை நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்த நீங்கள் ஒரு காரணமாக அமைச்சிங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி, கீழே நடக்கிற வியாபாரத்தின் மூலயமாக உங்களுக்கு வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும். தூங்கும் போதும் வருமானம் சம்பாதிக்க முடியும். அது பேர் தாங்க பேசிவ் இன்கம். நான் சொன்ன மாதிரி தூங்கும் போதும் நம்மளுடைய வின்பீஸ் மார்க்கெட்டிங்கில் வருமானம் சம்பாதிக்க முடியுங்க. அதுக்கு முன்னாடி பிளான் அபவுட் மணி. நம்ம என்டையர வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறதுக்கு எவ்வளோதான் பணம் தேவை? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 50 லட்ச ரூபா தேவைப்படலாம், ஒரு சிலருக்கு 1 கோடி ரூபா தேவைப்படலாம், ஒரு சிலருக்கு 2 கோடி ரூபா தேவைப்படலாம், ஒரு சிலருக்கு 5 கோடி ரூபா தேவைப்படலாம். அவங்களுடைய தேவைகளை பொறுத்து மாறுபடும். இப்போ அந்த மாதிரி நமக்கு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ நாம செஞ்சிட்டு இருக்க வேலை மூலியமா அந்த பணம் சம்பாதிக்க முடியுமா? இப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வியாபாரத்தின் மூலியமாக அந்த வருமானம் சம்பாதிக்க முடியுமா? அடுத்த 40-50 வருஷத்துக்குள்ள முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது தொடர்ந்து செய்யுங்க. இல்லை கொஞ்சம் டவுட்டு சந்தேகம் அப்படின்னா இந்த வின்பீஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸை ஒரு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் டெய்லி செய்யுங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்கள் கனவுகளை படிப்படியாக அந்த நிறுவனத்து மூலியமா அடைய முடியும். நம்ம கம்பெனியோடைய விஷன் அண்ட் மிஷன் என்ன அப்படின்னா, வேல்யூஸ் கஸ்டமர் இஸ் ஏ பிராண்ட் அம்பாசிடர். அது என்னங்க சார் பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னா, நீங்கள் தான் இந்த நிறுவனத்துடைய பிராண்ட் அம்பாசிடர். உங்கள் மூலயமா எந்த அளவுக்கு வியாபாரங்கள் நடக்குதோ
அந்த வியாபாரங்களுக்கு உங்களுக்கு வருமானம் தரக்கூடியதுதான் நம்ம வின்பீஸ் மார்க்கெட்டிங். நம்ம கம்பெனியோடைய விஷயம் என்ன அப்படின்னா, பிரீமியம் குவாலிட்டி பொருளை எல்லா மக்களும் வாங்கக்கூடிய விலையில தரணும் அப்படிங்கிறது தான் நம்ம நிறுவனத்துடைய மிஷன் என்ன அப்படின்னா, நிறைய விதமான லட்சாதிபதிகளை உருவாக்கணும், அவங்களுடைய கனவு வாழ்க்கையை அச்சீவ்மெண்ட் பண்ண வைக்கணும். அதுதான் நம்ம நிறுவனத்துடைய மிஷன். நம்ம நிறுவனம் டேன் அண்ட் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டை சட்டப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம நிறுவனத்தில் நிறைய விதமான பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம வின்பீஸ் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன பொருட்களை கொடுக்குறோம் அப்படின்னா, கப் அண்ட் சிப் அசாம் லீஃப் டீ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ தூளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பாய் விட்டு கறி மசாலா தூள் அதையும் நம்ம ஹோம்மேட் முறையில் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இட்லி பொடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் முறையில் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டு முறையில் 16 விதமான இன்க்ரீடியன்ஸ் கலந்து மிக்ஸ் பண்ணி குவாலிட்டியான குழம்பு மிளகாய் தூளாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். மஞ்சத்தூள் நேரடியாக விவசாயிகளிலிருந்து கொள்முதல் பண்ணி நேச்சுரலாக பதப்படுத்தி மஞ்சத்தூளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் சாம்பார் பொடி, ஹோட்டலில் என்ன டேஸ்ட் வருமோ அதை நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். ஸோ அந்த அளவுக்கு அற்புதமான ஹோட்டல் சாம்பார் பொடியை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சோப்பில் பொட்டேட்டோ சோப், உருளைக்கிழங்கு சோப்பு, குப்பைமேனி சோப்பு 2 காம்பினேஷனில் சோப்பை வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதை பயன்படுத்தும் போது நம்ம சருமம் அழகாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் க்ரீன் டீயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்களில் துணி துவைக்கிற லிக்யூட், துணி துவைக்கிற பவுடர், பாத்திரங்கள் கழுவுற லிக்யூட், அது மட்டும் இல்லாமல் டைல்ஸ் கிளீனர், டாய்லெட் கிளீனர், பாத்ரூம் கிளீனர், ஸ்டீல் ஸ்க்ரப்பு, பொட்டாட்டோ சோப், ஸோ இந்த காம்பினேஷனில் ரீபர்ச்சேஸுக்கு உண்டான பொருட்களையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நான் சொன்ன பொருட்களில் நம்ம வின்பீஸ் மார்க்கெட்டிங் ஜாயினிங் பேக்கேஜாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்துருக்காங்க. அதில் 8 மசாலா தூள் 50 கிராம் பேக்கெட்டில் சாம்பிள் பேக்கெட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ரசப்பொடி, மல்லித்தூள், குழம்புத்தூள், சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 விதமான மசாலா 50 கிராம் பேக்கெட்டில் வெறும் 500 ரூபாய்க்கு நம்ம வாங்கும்போது இந்த நிறுவனத்தில் இணைச்சிக்கலாம். கொரியர் ஃப்ரீ, ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா கொரியர் ஃப்ரீயும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜ்லையும் நீங்கள் இந்த நிறுவனத்தில் வாங்கி இணைஞ்சிக்கலாம். இன்னொரு ஜாயினிங் பேக்கேஜ், டீ தூள் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம், இட்லி பொடி 100 கிராம், பாய் வீட்டு கறி மசாலா 50 கிராம், குழம்புத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராம், மஞ்சத்தூள் 100 கிராம். ஸோ இந்த காம்பினேஷன்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் பேக்கேஜில் வெறும் 500 ரூபாய்க்கு நீங்கள் இணைஞ்சிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த ஜாயினிங் பேக்கேஜாக 500 கிராம் டீ தூளை 100 கிராம் பேக்கெட்டாக 5 பாக்கெட் வாங்கி கூட நீங்கள் இணைஞ்சிக்கலாம். ஸோ அந்த ஜாயினிங் பேக்கேஜும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஜாயினிங் பேக்கேஜுமே ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் ஃப்ரீ. அடுத்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ. ஸோ இதை வாங்கியுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாயில் நீங்கள் இந்த நிறுவனத்தில் இணைஞ்சிக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு கொரியர் ஃப்ரீ. பாய் விட்டு கறி மசாலா 400 கிராமில் நீங்கள் 500 ரூபாய்க்கு வாங்கியும் நீங்கள் ஜாயினிங் பேக்கேஜில் இணைஞ்சிக்கலாம். ஸோ இதுவும் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் ஃப்ரீ. அடுத்த பேக்கேஜ் சோப், பொட்டாட்டோ சோப், குப்பைமேனி சோப், 4 சோப்பை நீங்கள் வாங்கும் போதும் இந்த நிறுவனத்தில் நீங்கள் இணைஞ்சிக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் ஃப்ரீ. இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஜாயினிங் பேக்கேஜில் இணைச்சதுக்கப்புறம் ரீபர்ச்சேஸ் ப்ராடக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் காம்பினேஷனில் ஒரு சில பொருட்கள் கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிற லிக்விட் 1 லிட்டர் கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிற பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ, டிஷ்வாஷ் லிக்விட் 1/2 லிட்டர், டைல்ஸ் கிளீனர் 1/2 லிட்டர், பாத்ரூம் கிளீனர் 1/2 லிட்டர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப் 3, பொட்டாட்டோ சோப் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ இது எல்லா காம்பினேஷனும் கலந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு கொரியர் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க. இது ரீபர்ச்சேஸ் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் சொன்ன ரீபர்ச்சேஸ் ப்ராடக்ட்ஸை 1000 ரூபீஸுக்கு நம்ம வின்பீஸ் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் வாங்கும்போது 100 கிராம் இட்லி பொடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் தராங்க. ஒரு சில நிறுவனங்களில் 10ஆம் தேதியோட ரீபர்ச்சேஸ் ஆஃபர் வாங்கும்போது இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் முடியுது, 14ஆம் தேதி கூட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு தியரியை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ரீபர்ச்சேஸ் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் எண்ட் வரைக்குமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, என்னென்ன ஜாயினிங் பேக்கேஜ் இருக்குது, என்னென்ன ரீபர்ச்சேஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது இன்கம் பிளான், மார்க்கெட்டிங் பிளான். நம்ம 2 lakh ஜெனரேஷன் பிளான், பைனரி பிளான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது 1:1 பேர் மேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ரூபாய் தராங்க. அதாவது இடது பக்கம் ஒரு நபர் 500 ரூபாய்க்கும் வலது பக்கம் ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு வாங்கும்போது உங்களுக்கு பேர் மேட்சிங் கமிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தராங்க. ஒரு நாளைக்கு சீலிங் எவ்வளோனா 10 பேர் மேட்சிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு 10 பேர் மேட்சிங் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். 30 நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000 வரைக்கும் ஒரு ஐடியில் சம்பாதிக்க முடியும். 30,000 ரூபா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. நீங்கள் இன்னும் ஒரு 2 ஐடி எக்ஸ்ட்ரா போட்டு கூட ஒர்க் பண்ணலாம். அப்படி ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 90,000 வரைக்கும் பேர் மேட்சிங் இன்கம் மட்டும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இந்த நிறுவனம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால நீங்கள் 7 ஐடி போட்டு கூட ஒர்க் பண்ணலாம். வரக்கூடிய காலங்களில் ஸோ அதிக ஐடி தர மாட்டாங்க. குறுகி ஒரு ஐடி இல்லை 2 ஐடி 3 ஐடி ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா நீங்கள் எத்தனை ஐடியா எடுத்துக்கணும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்னது பேர் மேட்சிங் இன்கம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீபர்ச்சேஸ் இன்கம். நம்ம நிறுவனத்தில் இணைஞ்சவங்க பொருட்கள் காலி ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்ம நிறுவனத்தில் ரீபர்ச்சேஸிங்க ஒரு 1000 ரூபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை வாங்கும்போது நமக்கு இன்கம் தராங்க. எத்தனை லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 லெவலில் தராங்க. நாம் பண்ணுற செல்ஃப் பர்ச்சேஸுக்கு ஒரு 1000 ரூபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% இன்கமாக தராங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா ரீபர்ச்சேஸ் இன்கமாக தராங்க. அடுத்தடுத்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அட்டவணையில் இருக்க மாதிரி நீங்கள் ஒரு 5 நபர்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. ஸோ அந்த 5 நபர் இன்னொரு 5 நபருக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ இந்த மாதிரி படிப்படியாக ஒரு 9 லெவலுக்கு போகுது. அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% கமிஷன் ஆகும். அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4% கமிஷன் ஆகும். அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3% கமிஷன் ஆகும். அடுத்த லெவலுக்கு 2%, அடுத்த லெவலுக்கு 2%, அடுத்த 4 லெவலுக்கு ஒரு பர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் டூப்ளிகேட் இப்படியே நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த திட்டத்தைப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2,44,55,100 வரைக்கும் நீங்கள் ரீபர்ச்சேஸ் இன்கமாக மட்டுமே ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இது 100% அப்படியே நடந்தது அப்படின்னா 100% உங்களுக்கு இந்த இன்கம் வரும். அட்லீஸ்ட் ஒரு பாதி தான் நடக்குது அப்படின்னா 1,20,00,000 சம்திங் வரும். இல்லை ஒரு 10% நடந்தால் கூட உங்களுக்கு 10 லட்ச ரூபா வரும். ஒரு 5% நடந்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வரும். 1% நடந்தால் கூட 1 லட்ச ரூபா வரும். ஸோ இந்த ரீபர்ச்சேஸ் இன்கமில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் நமக்கு வாய்ப்பு வழங்கி கொடுத்துருக்காங்க. இது நம்ம கரெக்டாக ப்ரொமோட் பண்ணும்போது நல்ல இன்கம் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அடுத்த இன்கம் ஃப்ரான்ச்சைசி இன்கம். எனக்கு டீம் ரொம்ப பெருசாகிடுச்சு, கொரியர் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 day 2 day லேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு என் ஏரியாவில் நிறைய டீம் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் ஃப்ரான்ச்சைசி எடுத்து உங்கள் கீழே இருக்கவங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் கொடுத்துட்ருக்காங்க. அதை நீங்கள் நம்ம எம்டி சார்ட்ட கேட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிறுவனத்தில் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் எப்படின்னா 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேல உங்களுக்கு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்டு, வீக்கர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் அவுட் ஆகிடும். ஏபி கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். டிடிஎஸ் 5%, சர்வீஸ் சார்ஜ் 10% வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்கம் வந்து கட் ஆகும். ஸோ இதுதாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இந்த நிறுவனத்தில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 100% ப்ராடக்ட் ஃப்ரீ ஆஃபர். அதாவது நீங்கள் இந்த நிறுவனத்தில் ஜாயினிங் பேஜில் எந்த பேஜில் வேணாலும் நீங்கள் இணைகிறீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 500 ரூபாய்க்கு இணையும் போது கம்பெனியில் நடக்கக்கூடிய 50வது பில்லில் நீங்கள் என்ன பொருட்கள் வாங்கினீங்களோ ஸோ அந்த பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. 100% ப்ராடக்ட் ஃப்ரீ ஆஃபர் நமக்கு இந்த நிறுவனம் தராங்க. அடுத்து 10 பேர் மேட்சிங். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சீலிங் அச்சீவராக ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில்வர் தவா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 30 டேஸ்க்குள்ளே 30 பேர் மேட்சிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 days வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிமிட்டெட் பீரியட் ஒன்லி தான், பர்மனெண்ட் கிடையாது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பின்பீஸ் மார்க்கெட்டிங்கோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் பேர் மேட்சிங் இன்கமும் ரீபர்ச்சேஸ் இன்கமும் பெறுவதற்கு
நீங்கள் செல் பிவி பண்ணாதான் நாங்கள் உங்களுக்கு இன்கம் தருவோம் அப்படிங்கிற எந்த கண்டிஷனுமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல் பிவி பண்ணனாலுமே உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் ஆகும். ஸோ இது ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனத்தில் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் பிஸ்னஸ் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் நடக்குது, இன்னொரு சைடில் நடக்கல அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய டீம் 9 லெவலில் இருக்குமே, அது லெஃப்ட் சைடில் நடந்தாலும் சரி, ரைட் சைடில் நடந்தாலும் சரி, நடக்கும்போது உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் எந்த விதமான கண்டிஷனும் இல்லை. அதுக்கும் நீங்கள் இன்கம் வாங்குறதுக்கு செல்பி பண்ணுங்கிற அவசியங்களில் உங்களுக்கு பொருள் காலியாகும் போது நீங்கள் தேவைப்படும் போது நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன ஜாயினிக் பேக்கேஜும் சரி, ரீபர்ச்சேஸ் பேக்கேஜும் சரி 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரியர் ஃப்ரீயாக ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ரீபர்ச்சேஸ் ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நிறுவனங்களில் 10ஆம் தேதியோட முடியுது, 14ஆம் தேதியோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புஷ் பண்ணி வாங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த பொருட்கள் தேவையே இல்லைனாலும் அந்த ஆஃபருக்காக செல்பி வருமானம் வரணுங்கிறதுக்காக வாங்க சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான தேதி கண்டிஷன் அப்படிங்கிற எந்த இதுவுமே கொடுக்கல, செல்பி பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான கண்டிஷனுமே கொடுக்கல. மந்த் வரைக்குமே ரீபர்ச்சேஸ் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிறுவனத்துடைய முக்கியமான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் எல்லாருக்கும் கொடுக்கணும், பொருளாதார சுதந்திரத்தை எல்லா மக்களுக்கும் கொடுக்கணுங்கிறதா நம்ம நிறுவனத்துடைய நோக்கம். நான் சொன்ன மாதிரி 100% ப்ராடக்ட் ஃப்ரீ ஆஃபர். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க கம்பெனியில் நடக்கக்கூடிய 50வது பில்லுக்கு 100% நீங்கள் என்ன பொருட்கள் வாங்கினீங்க ஸோ அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இதுதாங்க நம்ம நிறுவனத்துடைய முக்கியமான பெனிஃபிட்ஸ். வரக்கூடிய நாட்களில் புது புது பொருட்களை அறிமுகப்படுத்த போகிறாங்க, புது புது ஆஃபர்களை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ நம்ம வின்பீஸ் மார்க்கெட்டிங்கில் இணைந்து பயணுங்க, உங்களுடைய கனவுகளை நினைவாக்குங்க. உங்களுக்கு மேலும் எதனா சந்தேகம் டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு யார் இந்த வீடியோ அமைச்சாங்களோ அவங்கள்ட்ட இந்த தகவலை கேளுங்க. என்னைக்கிட்ட இந்த வியாபாரத்தில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, மெசேஜ் பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான விளக்கங்களை கேட்டு நீங்கள் முடிவு எடுத்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தேங்க்யூ ஸோ மச்.